ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 20 அத்தியாயம் 5 பரம்பரை சீடத் தொடர் மூலம் அறிவு. அதன் தொடர்ச்சி. வைதீக முறைப்படி மிகச் சிறந்த வல்லுநரிடமிருந்து பெறப்படும் ஞானம் பக்குவமானதாக கருதப்பட வேண்டியதாகும். வேதங்களின்படி 3 வித அத்தாட்சிகள் உள்ளன. பரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பவையே அவை. முதலாவது நேரடி கண்ணுணர்வு. என் முன் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தால் அவன் அமர்ந்திருப்பதை அங்கு நான் காண முடியும். இங்கு அவன் அமர்ந்திருப்பதாக நான் பெறும் அறிவு என் கண்களால் பெறப்படுவது. இரண்டாம் முறையான அனுமானம் ஊகமே. உதாரணமாக, வெளியே குழந்தைகள் விளையாடும் ஒலி கேட்பதிலிருந்து அவர்கள் இருப்பதாக நாம் ஊகிக்கிறோம். மூன்றாம் முறையோ உயர் அதிகாரியிடமிருந்து உண்மைகளை பெறுவது. மனிதன் மரணப்படுபவனே என்பது போன்ற மொழிகள் உயர் அதிகாரிகளிடமிருந்து பெறப்படுபவை. ஒவ்வொருவரும் இதை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் எல்லா மனிதரும் இறப்பவர் என்பதை யாரும் அனுபவித்து பார்த்ததில்லை. பரம்பரையாக நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரேனும் இவ்வுண்மையை முதலில் கண்டவர் யார்? நீ கண்டுபிடித்தாயா என்று கேட்டால் சொல்வது மிக கடினமே ஆகும். நம்மால் சொல்லப்படக்கூடியதெல்லாம் இவ்வறிவு பரம்பரையாக வருகிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது. அறிவு பெறுவதற்கான 3 முறைகளில் மூன்றாவதான உயர் அதிகாரிகளிடமிருந்து பெறும் முறையே சிறந்ததென்று வேதங்களில் கூறப்படுகின்றது. நேரடி ஆய்வுணர்வு எப்போதுமே பக்குவமற்றது. முக்கியமாக கட்டுண்ட வாழ்க்கை நிலையில் நேரடி ஆய்வு முறையில் சூரியன் நாம் உணவுண்ணும் தட்டை விட பெரிதல்லாத ஒரு சக்கரமே என்று காணலாம். ஆனால் பூமியை விட அது 10,000 மடங்கு பெரிய கிரகம் என்பதை நாம் விஞ்ஞானிகளிடமிருந்து அறிகிறோம். இப்போது நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? விஞ்ஞான அறிவிப்பை, வல்லுநரின் அறிவிப்பை ஏற்பதா அல்லது நமது சுய அனுபவத்தை ஏற்பதா? சூரியன் எவ்வளவு பெரியதென்று நம்மால் நிரூபிக்க முடியாவிட்டாலும் கூட விண்கோள் விஞ்ஞானிகள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறோம். இது போன்றே நமது செயல்களின் ஒவ்வொரு துறையிலும் அதிகாரிகளின் கூற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். செய்தித்தாள் மற்றும் ரேடியோவிலிருந்து சீனாவிலும் இந்தியாவிலும் மற்றும் உலகம் முழுதும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவென்று நாம் அறிந்து கொள்கிறோம். இவற்றை நாம் நேரடியாக அனுபவப்படுவதில்லை. இவை உண்மையிலேயே நிகழ்கின்றனவா என்பதையும் நாம் அறியோம். ஆனால் ரேடியோ மற்றும் செய்தித்தாளின் அதிகாரப்பூர்வமான கூற்றை நாம் ஏற்கிறோம். அறிவு பெற அதிகாரிகளை நம்புவதை விட வேறு வழியும் இல்லை. அதிகாரி பக்குவமானவராக இருந்தால் நமது அறிவும் பக்குவமானதாகவே இருக்கும். வேத நூற்களின்படி கிருஷ்ணரே மிகச்சிறந்த, மிக பக்குவமானவர். மத்த பரதரம் நான் யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. கிருஷ்ணர் மட்டுமே தம்மை உயர்வதிகாரியாக கூறிக்கொள்கிறார் என்பதில்லை. பகவத்கீதையின் பெரும் அறிவாளிகளும் முனிவரும் கூட இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணரை அதிகாரியாக ஏற்று, ஆனால் கிருஷ்ணரின் சொற்களை உள்ளபடி ஏற்காவிட்டால் பகவத்கீதையிலிருந்து நாம் ஒரு லாபமும் பெற முடியாது. இது ஆணவ கூற்றன்று, உண்மையே. கிருஷ்ணர் கூறுவதை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அது உண்மையே என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முழுமுதற் ஞானம் மீண்டும் மீண்டும் அளிக்கப்படுகிறது. நமது அறிவின் நிதி மிக குறைவானது. 5000 வருடங்களுக்கு முன்பான இப்பூவுலகின் சரித்திரம் கூட நமக்கு தெரியாது. ஆனால் வேத நூற்களோ பல கோடி வருடங்களுக்கு முற்பட்ட சரித்திரங்களை பேசுகின்றன. இக்கிரகத்தில் 3000 வருடங்களுக்கு முன் என்ன நடந்தது என்பதன் அறிவு நமக்கு இல்லாததாலேயே அதற்கு முன் சரித்திரமே இல்லை என முடிவு கட்டுவது தவறு. மகாபாரதத்தின்படி கிருஷ்ணர் 5000 வருடங்கள் முன்பு வாழ்ந்தார் என்பதால் பல கோடி வருடம் முன்பு சூரிய தேவனுக்கு அவர் கீதையை கூறியிருக்க முடியாது என்று ஒருவன் கூறலாம். பல கோடி வருடங்கள் முன்பு சூரிய கிரகத்தில் சூரிய தேவனுக்கு நான் உபதேசம் செய்தேன் என்று நான் சொன்னால் மக்கள் சாமியார் பிதற்றுகிறார் என்று கூறுவார்கள். ஆனால் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் ஆதலால் அவரது விஷயம் இது போன்றதல்ல. சூரிய தேவனுக்கு உபதேசித்ததை நாம் நம்புகிறோமோ இல்லையோ, அர்ஜுனனால் இந்த உண்மை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அர்ஜுனன் கிருஷ்ணரை பரமபுருஷராக ஏற்றுக்கொண்டிருந்ததால் பல கோடி வருடம் முன்பு ஒருவரிடம் பேசியிருப்பது அவருக்கு சாத்தியமான காரியமே என அவன் அறிந்திருந்தான். தான் கிருஷ்ணரது கூற்றுக்களை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட தனக்கு பின்வரக்கூடிய மக்களுக்கு நிலைமையை தெளிவாக்குவதற்காக அவன் கேட்கிறான். அபரம்பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விபஸ்வதஹ கதமேதத் விஜானியாம்
துவமாதௌ புரோக்த வானிதி. சூரிய தேவன் பிறப்பால் உமக்கு முற்பட்டவர். ஆரம்பத்தில் அவருக்கு இந்த விஞ்ஞானத்தை நீர் உபதேசித்ததாக எவ்வாறு நான் அறிந்து கொள்வது? பகவத்கீதை 4.4. உண்மையில் இது மிகவும் புத்திசாலித்தனமான, கடவுளிலிருந்து வேறான அபிப்பிராயங்களுடைய சங்கராச்சாரியார் போன்ற அறிஞர்களும் கூட கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.